ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கருணைக்கிழங்கு புடலங்காய் எல்லாம் சேர்த்து ரொம்ப சூப்பரான கட்லெட் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டியாகவும் இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம புடலங்காய் எடுத்துக்கலாம். 2 புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸாக. மேலே இருக்க தோல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம 3/4 இன்ச் அளவில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். 1/4 கிலோ அளவுக்கு கருணைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன். அதையும் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கருணைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சமாக புளியும் உப்பும் சேர்த்து வேக வச்சுருங்க. அப்போ நாக்கெலாம் அரிக்காமல் நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த கட்லெட். இப்போ இதே மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கூட சேர்ந்து நல்லா மசாலா வதங்கிக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிடுங்க. தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் புளிச்ச மாதிரி ஆயிரும். 1 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க கருணைக்கிழங்கை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா கருணைக்கிழங்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை இப்போ நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலா. அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மாவு நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டிங்கெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பஜ்ஜி மாவு பதத்துக்கு மாவு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. பஜ்ஜி மாவுலாம் நம்ம செய்வோம் இல்லையா, அந்த அளவு பதத்தில் மைதா மாவு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 10 ரஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு குட்டி பீசஸாக உடச்சி போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை புடலங்காயோட ரிங்ஸ்குள்ளார ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சேமாக இருக்கிற மாதிரி நல்லா ஃபில் பண்ணி எல்லாத்தையும் இதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ ரெடியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ இதை நம்ம ஒன்றா எடுத்து மைதா மாவில் நினச்சிக்கலாம். பஜ்ஜி மாவில் நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க. இதே மாதிரி மைதா மாவில் நினச்சி எடுத்துட்டு இதை வந்து நம்ம ரஸ்க்கு தூளில் பரட்டிக்கலாம். உங்கள்கிட்ட பிரெட் கிரம்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ரஸ்க்கு தூளுக்கு பதிலாக பிரெட் கிரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட் கிரம்ஸ் இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி ரஸ்க் தூளில் பரட்டி எடுத்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி பரட்டி எடுத்துகிட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங் போடலாங்க. எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாங்க. ஆயிலில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சுட்டு பொரிங்க. ஏன்னா புடலங்காய் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும், ரொம்ப சீக்கிரமாக வேகாது.
ஸ்லோவாக வச்சு நல்லா செவக்க விட்டோம் அப்படின்னா புடலங்காய் நல்லா வெந்து மசாலா எல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதே மாதிரி எல்லா சைடும் பரட்டி போட்டுட்டு நல்லா செவந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றி பரிமாறிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான கட்லெட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.